Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் பைசாண்டியம், a poem written by William Butler Yeats. So இது பாத்தீங்கன்னா PGTRB Unit 4ல prescribe பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். Before getting into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. And additional information is that Unit 8 and Unit 9க்கான PDF material, complete PDF material with MCQ அவைலபிளா இருக்கு. அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ டெக்ஸ்ட் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் தான் பண்ணணும். யூனிட் 4ம் இப்போ இட் இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன், அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு இந்த நம்பரை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். Now let us get into today's class. It is Byzantium. William Butler Yeats was born on 13th June 1865 and he died on 28th January 1939. He was an Irish poet, dramatist and writer and one of the foremost figures of 20th century literature. So 20th century literatureல ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டரா நம்ம WB Yeats பார்க்கிறோம். அவர் வந்து ஐரிஷ் poet. Okay, he was a driving force behind the Irish literary revival. அயர்லாண்டோட அந்த இலக்கிய புத்துணர்வுக்கு முக்கியமான காரணமா அவரை நம்ம பார்க்கிறோம். He was one of the founders of Abbey Theatre. Abbey Theatreனா அங்க ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு அந்த டிராமா ஃபார்ம்ஸ் திரும்ப கொண்டு வராங்க Abbey Theatre மூலமா. Serving as its chief during its early years. ஸோ இந்த Abbey Theatreோட சீஃபா வந்து WB Yeats இருந்தாரு. He was awarded the 1923 Nobel Prize in Literature. ஸோ நொபெல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. 1923க்கான நொபெல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு. அண்ட் லேட்டர் சர்வ் 2 terms as a senator of the Irish Free States. ஒரு செனேட்டராகவும் இருந்திருக்காரு. ஓகே, போயம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அபவுட்ல Byzantium is a poem by William Butler Yeats, often interpreted as a meditation on mortality, immortality and the relationship between the physical and spiritual worlds. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் போயம் தான் பைசாண்டியம் அப்படிங்கிறது. ஓகே, இறப்புக்கும் அந்த சாகாம இருக்குது இல்லையா, மார்டாலிட்டி இம்மார்டாலிட்டி, அந்த சூப்பர் பவரா இருக்குது இம்மார்டாலிட்டி. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது பிசிக்கல் வேர்ல்டு, இந்த உலகம், ஓகே, அழியக்கூடிய இந்த உலகத்தை பத்தியும் அந்த அழியாத அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உலகத்தை பத்தியும் ஒரு திங்கிங் தான், அதை பத்திய ஒரு ப்ரூடிங் தான் வந்து இந்த போயம். The poem which includes sailing to Byzantium as a prequel. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல sailing to Byzantium டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட சீக்வல் தான், அது மாதிரியே தான் இந்த போயமும் கிட்டத்தட்ட இருக்கும். It uses the city of Byzantium as a symbolic location representing the realm of art and the soul. ஓகே, பைசாண்டியம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அது இஸ்தான்புல் அப்படின்னு சொல்றாங்க. முந்தி வந்து பைசாண்டியம் வந்து ஒரு தலைநகரா இருந்தது. எதுக்குன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு. ஓகே, அது ரொம்ப பெரிய கலைநயம் மிக்க, அது வந்து கிரீக் பீப்புளோட கேபிட்டல் சிட்டியா இருந்தது. அது பைசாண்டியம் தான் பின்னாடி கான்ஸ்டான்டினோப்புலா சொன்னாங்க. இன்னைக்கு அதை இஸ்தான்புல்னு சொல்றாங்க. ரைட், ஸோ அந்த பைசாண்டியமா அது இருந்தப்போ அது ஆர்ட் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப பெயர் பெற்ற இடமா இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்து அப்படிதான் இவர் வந்து ஆக்சுவலா இவரோட பீரியட், அதாவது இவர் வாழ்ந்திருக்கிறது 20th century தானே. இப்போ 20th centuryல அது இஸ்தான்புல் தான். ஆனா அவர் வந்து பழைய அந்த பேர் கொண்டு அந்த சிட்டியை அந்த கண்ணோட்டத்துல பாக்குறாரு. ஓகே, இந்த போயம் வந்து 1930ல பப்ளிஷ் ஆகுது. வேர்ட்ஸ் ஃபார் மியூசிக் பெர்ஹாப்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ்னு ஒரு கலெக்ஷன், அதுல தான் பப்ளிஷ் பண்றாரு. தி சிட்டி ஆஃப் பைசாண்டியம், ஒன்ஸ் த கேபிட்டல் ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு, அதாவது கிரீக் ஆர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு கேபிட்டல் சிட்டியா தான் பைசாண்டியம் முன்னாடி இருந்தது. இட் இஸ் யூஸ்ட் மெட்டபாரிக்கலி டு ரெப்ரசென்ட் எ ஸ்பிரிச்சுவல் ரியல். அது வந்து ஒரு ஆன்மீக தேசமா அது பார்க்கப்பட்டது. வேர் த சோல் கேன் ஃபைண்ட் அ ஃபார்ம் ஆஃப் இம்மார்டாலிட்டி த்ரூ ஆர்ட். அதாவது ஒரு மனுஷனோட அந்த ஆன்மா வந்து இம்மார்டாலிட்டிய வந்து கலை மூலமா அந்த இடத்துல அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை. அததான் இந்த போயம்ல வெளிப்படுத்துறாரு. Yeats explores the contrast between the fleeting nature of human life and the potential for eternal existence.
ஸோ இந்த போயம்ல அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. எதுனா ஹியூமன் லைஃப் வந்து ஃப்ளீட்டிங்கா இருக்கு. சீக்கிரம் கடந்து போயிடும், சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்குது இல்லையா? இரவாத ஒரு நிலை. அதாவது ஆன்மீகம். ஆன்மா வந்து அழியாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த 2யும் பத்தி இந்த ஆர்ட், சோல் அப்படின்ற கொஞ்சம் ரொம்பவே ஒரு மெட்டபிசிக்கலான விஷயங்கள் தான் இந்த போயம்ல அவர் பேசியிருக்கிறாரு. டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம போலாம். 5 ஸ்டான்சாஸ்ல இருக்கு. இந்த ஸ்டான்சாஸ் எல்லாமே இட் இஸ் ஈச் இஸ் ஓன் இன்வென்ஷன். ஓகே. அயாம்பிக்ல இருக்குன்னு சொல்றாங்க. மத்தபடி பெருசா ரைம் ஸ்கீம்லாம் இதுக்கு சொல்ல முடியாது. The unpurged images of day recede. The emperor's drunken soldiery are abed. Night resonance recedes. Night walker's song after great cathedral gong. Okay. The unpurged images of day recede. அந்த ஒரு மாதிரி அன்பர்ஜ்டு அப்படின்னா நாட் கிளீன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஏன் இங்க அன்பர்ஜ் அப்படின்னு சொல்றாருன்னா பகல்ல வந்து மனுஷங்கள்லாம் கசகசன்னு பேசிட்டு செஞ்சுட்டு இருந்த அந்த இமேஜஸ் எல்லாம் அப்படியேவும் முடிவுக்கு வருதான். அதாவது இரவு பொழுது வருதுங்கிறாரு. த அன்பர்ஜ்ட் இமேஜஸ் ஆஃப் டே ரெசீட். த எம்பரர்ஸ் ட்ரங்கன் சோல்ஜரி ஆர் அபெட். சோல்ஜர்ஸ் கூட தூங்க போயிட்டாங்க. ஓகே. எம்பரரோட ட்ரங்கன் சோல்ஜரி எல்லாம் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் டு தே ஹவ் ரிட்டையர்ட் டு பெட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. எம்பரர்ஸ் ட்ரங்கன் சோல்ஜரி ஆர் அபெட்னா ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே காவல்காரங்க எல்லாமே தே ஹவ் ட்ரங்க் ஆல்கஹால்லாம் குடிச்சிட்டு எல்லாம் படுக்க போயிட்டாங்க. நைட் ரெசனன்ஸ் ரிசீட்ஸ். இப்போ ராத்திரி சத்தங்களும் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. பகல் சத்தம்லாம் அடங்கி வந்தது, இரவு வந்தது. நைட் ஆல் த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட தூங்க போயிட்டாங்க, காவக்காரங்கள்லாம். ஸோ நைட்டும் கடக்க ஆரம்பிக்குது, மிட் நைட் ஆகுது. நைட் சவுண்டும் அப்படியே ரெசீட் ஆகுது, குறையுது. நைட் வாக்கர்ஸ் சாங் ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் காங். அந்த நைட் வாக்கர்ஸ் எல்லாம் நடந்து போறவங்க பேசிட்டு சத்தம் போட்டுட்டு பாடிட்டு போறவங்க எல்லாமே ஆஃப்டர் கிரேட் கத்தீட்ரல் காங் அதுவும் அமைதியாயிடுதான். கத்தீட்ரல் வந்து அந்த கத்தீட்ரல்னா சர்ச்சில் வந்து அந்த மிட் நைட் டைம் ஒரு பெல் அடிக்கிறாங்க. எல்லாம் தூங்கிடணும், இல்லை அந்த ப்ரேயர் டைம் ஏதோ ஒரு சிம்பாலிக்கா ஒரு பெல். அந்த பெல் வந்தோடனே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நிசப்தமா இருக்குது. A starlit or a moonlit doom disdains all that man is. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாமே அமைதியாயிருச்சு. ஸ்ட்ரீட்ல, அந்த பைசாண்டியம் ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு பெரிய கத்தீட்ரல், அதோட டூம் மேல இருக்கும் இல்லையா, டூம் இருக்கும்ல, அந்த டூம்ல வந்து இட் ஸ்டார்லிட் ஆர் மூன்லிட் அப்படிங்கிறார். அதாவது அதோட வெளிச்சம் வந்து மூன் மூலமா தான் தெரியுது, அதனாலதான் மூன்லிட். அந்த டூமோட அந்த ஷேப் வந்து மூனோட வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்குது, இல்லைன்னா ஸ்டாரோட வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்குது. அதனாலதான் ஸ்டார்லிட் ஆர் மூன்லிட் டூம். இட் டிஸ்டெயின்ஸ் ஆல் தட் மேனஸ். அது வந்து வெறுப்போட மனுஷனை பாக்குதான். ஏன் வந்து ஒரு கத்தீட்ரலோட டூம்க்கு வெறுப்பு வரணும்னா எவ்வளவு அற்ப விஷயத்துக்காக அவன் சண்டை போடுறான், பிரச்சனை பண்ணிட்டு மனுஷன் வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. இட் இஸ் ஸ்கான்ஃபுல்லி லுக்கிங் அட் மேன். ஒரு டிஸ்டெயின்டா தான் பாக்குது, ஒரு வெறுப்போட தான் மனுஷனை அந்த டூம் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பண்றான். த ஃபியூரி அண்ட் த மயர் ஆஃப் ஹியூமன் வெயின்ஸ். ஹியூமனோட வெயின்ஸ்ல ஓடுற அந்த ரத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத கோவங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை பின்னி பணிஞ்சிட்டு இருக்குதாமா. ஸோ எல்லாமே காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய இந்த ஹியூமனோட அந்த வேர்ல்ட அந்த டூம் வந்து ஒரு டிஸ்டைனா, ஒரு ஸ்கான்ஃபுல்லா, ஒரு கோவத்தோட பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம what do we understand அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a contrast between the spiritual between the human world and the spiritual world. அந்த பகல அந்த ராத்திரி மனுஷங்க மூமெண்ட் எல்லாம் வந்து ஹியூமன் வேர்ல்ட சொல்லுது. அப்படியே ராத்திரி பொழுது போக 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 அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டா மாறுது. அந்த கத்தீட்ரல் அதோட டூம் வந்து அந்த இடத்துல மெஜஸ்டிக்கா காமிக்கிறார் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போகுது. அதாவது மனுஷனெல்லாம் என்ன பண்ணோம், மார்டல், மேன் இஸ் மார்டல் இல்லையா. அப்போ அந்த கத்தீட்ரல் அந்த டூம் அதெல்லாம் வந்து இம்மார்டலான விஷயம்,
கலை அது, ஆர்ட் அது. ஸோ இட் இஸ் இம்மார்டல். அந்த இம்மார்டலான விஷயம் மனுஷனோட அந்த மார்டாலிட்டி, இறக்க போற மனுஷன் எவ்வளோ அல்சாட்டியம் பண்றான், எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு அவனை ஒரு ஸ்கான்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்குதான். அந்த மாதிரி அழியாத ஒண்ணு, அழியக்கூடிய ஒண்ணை வந்து அப்படி ஒரு கேவலமா பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லப்படுது. ஓகே, பிஃபோர் மீ ஃப்ளோட்ஸ் அன் இமேஜ், மேன் ஆர் ஷேட், ஷேட் மோர் தேன் மேன், மோர் இமேஜ் தென் அ ஷேட். இப்போ அவர் கண்ணுக்கு முன்னாடி, போய்ட்டோட கண்ணுக்கு முன்னாடி ஏதோ தெரியுதான், ஸ்பீக்கர் ஆர் போய்ட், அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எல்லாமே கற்பனை தான். பைசாண்டியம் அவர் விசிட் பண்ற மாதிரி, பைசாண்டியம்ல தான் இது எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ பிஃபோர் மீ ஃப்ளோட்ஸ் அன் இமேஜ், மேன் ஆர் ஷேட். அப்போ அவர் கண் முன்னாடி ஒரு இமேஜ் வருதான். அது மனுஷனா இல்ல ஒரு கோஸ்ட் மாதிரி ஏதாவது சம் ஸ்பிரிட்டான்னு தெரியல. ஷேட் மோர் தேன் மேன், மேன் மாதிரி இல்லையே, இது ஏதோ கோஸ்ட் மாதிரி தான் இருக்கு. சம் ஷேட், ஏதோ ஸ்பிரிட்டோ கோஸ்டோ ஏதோ. மோர் இமேஜ் தேன் அ ஷேட். அப்புறம் இது ஷேடை விட கூட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஸ்பிரிட்டை விடவே இது ஒரு ஒரு சம்திங் an image அப்படிங்கிற. For hates is bobbin bound in mummy cloth may unwind the winding path. இது நான் நினைக்கிறேன், ஹேட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கிரீக் இதுல கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா காட் ஆஃப் அண்டர் வேர்ல்ட், அதாவது அந்த இது ஹெல்லோட காடு, ஒரு காவலர் மாதிரி தான் ஹேட்ஸ்ன்ற காடை வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹேட்ஸ் வந்து அங்க மம்மிஸ் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, கிரீக் ஆர்ட்ல மம்மிஸ், எஜிப்சியன் ஆர்ட்ல மம்மிஸ்னா என்னன்னு தெரியும், இந்த இறந்தவங்களை எல்லாம் இது பதப்படுத்தி வைப்பாங்களா, அந்த மம்மி கிளாத் மாதிரி. ஓகே, அது பாத்தீங்கன்னா கிளாத்ல சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க. அன்வைண்ட் த வைண்டிங் பாத் மாதிரி அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸோ ஹி சீஸ் தட் அந்த இது பார்க்குறாரு இல்லையா, ஒரு இமேஜ் பார்க்குறாரு இல்லையா, ஒரு விஷன் பார்க்குறாரு, ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஒரு விஷன் பார்க்குறாரு, ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு ஷேட் பார்க்குறாரு. அந்த ஷேட் வந்து இட் ஷுட் ஹவ் கம் ஃப்ரம் ஹேட்ஸ், அந்த இந்த இறந்த உலகத்துல இருந்த ஹெல்லில் இருந்து, அண்டர் வேர்ல்டுல இருந்து வருதா இருக்கும். அது ஹேட்ஸோட அந்த கவர்ல இருந்து வந்திருக்கு, மம்மிஃபைடு அந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. நீ அன்வைண்ட் த வைண்டிங் பாத், அது இந்த உலகத்துக்கும் அந்த இடத்துக்குமான அந்த தன்னோட அந்த அதை சுத்தி இருக்கும் இல்லையா, உடம்ப சுத்தி இருக்கும்ல, அத ஒரு பாலமா அமைச்சு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. a mouth that has no moisture and no breath. அந்த ஷேடுக்கு, அந்த கோஸ்டுக்கு வந்து ஒரு வாய் இருக்கு, ஆனா அதுல ஒரு ஈரப்பதமோ அதுல மூச்சு காத்தோ எதுவுமே இல்லை. அதாவது இழந்த ஒரு விஷயம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன். breathless mouths may summon, ஆனா மூச்சில்லாத வாயா இருக்கலாம், ஆனா அதுவும் கூப்பிடும், அதுவும் பேசும் அப்படின்னு சொல்றாரு. ஐ ஹெயில் த சூப்பர் ஹியூமன். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் கண் முன்னால பாக்குற ஒரு இமேஜ் வந்து சூப்பர் ஹியூமன், அதை வந்து நான் ஹெயில் பண்ணி கூப்பிடுறேன், வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்படிங்கிறார். ஐ கால் இட் டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. நான் வந்து அதை டெத் இன் லைஃப், லைஃப் இன் டெத்ன்னு சொல்றேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன், அந்த இமேஜ பாக்குறேன், அது வந்து என்ன பண்ணுது, இங்க என் முன்னாடி நின்று பேசுற மாதிரி நிக்குது. ஸோ அதை வந்து டெத் இன் லைஃப், வாழ்க்கையில் ஒரு சாவு இல்ல சாவில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி, இறப்பில் ஒரு வாழ்க்கை இல்ல வாழ்க்கையில் ஒரு இறப்புன்ற மாதிரி அதுக்கு நான் பேர் வச்சு கூப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸாலையும் அவர் என்ன கண்டினியூ பண்றாரு அப்படின்னா, வாட் ஹி சீஸ் இன் பைசாண்டியம். இப்போ ஃபர்ஸ்ட் இது ஸ்டான்ஸால அவர் அந்த டூமை வர்ணிச்சார், எப்படி பகல் நேரம் போயிடுச்சு, இரவு நேரம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை அத்தியாயம் முடிஞ்சு அடுத்த நிலைக்கு மனுஷன் போறான்ற மாதிரி அதை கொண்டு வந்தாரு. அது வந்து மேல டூம் மாதிரி ஒரு இம்மார்டல் திங், இந்த அற்ப பிறவிக்காக அடிச்சுக்கிறீங்களேடான்ற மாதிரி அது ஒரு ஸ்கான்ஃபுல்லா நம்மளை பாக்குதுன்னாரு. இப்போ வந்து அவர் இறப்ப கண் முன்னாடி கொண்டு வர்றாரு. இறப்பு மாதிரி ஒரு விஷயம், டெத் மாதிரி ஒரு விஷயம், அது வந்து ஒரு கோஸ்ட் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அது வந்து இங்க இருக்கிறவங்களை எல்லாம் சம்மான் பண்ணுது, கூப்பிடுது. அது மூலமா அவர் என்ன பாக்குறாரு, சூப்பர்மேன்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த லைஃப் இன் டெத், டெத் இன் லைஃப்னு சொல்லி அந்த மேனும் இல்லாம இது கோஸ்டும் இல்லாத ஒரு 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 இமேஜ அங்க பாக்குறதா சொல்றாரு. இதுவும் வந்து திஸ் இஸ் ஆல்சோ எ திங் ஹி சீஸ் இன் பைசாண்டியம். அடுத்ததா என்ன பாக்குறாருன்னா, மிரக்கிள், பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டிவொர்க். அடுத்தது வந்து ஒரு அதிசயமான ஒரு பறவையை பாக்குறாரு. செயிலிங் டு பைசாண்டியம்லயும் இந்த இமேஜ் இருக்கும்.
அந்த போயம்ல இந்த இமேஜ் பார்த்திருப்போம். ஒரு கோல்டன் பேர்டு, அதுதான் தேர்ட் ஸ்டான்ஸால அவர் பார்க்கறது. மிரக்கிள், பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டி ஒர்க், மோர் மிரக்கிள் தேன் பேர்ட் ஆர் ஹேண்டி ஒர்க். அதாவது அது பார்க்கறது அற்புதம் மாதிரி இருக்கு. ஒரு பேர்டா பேர்ட் மாதிரியும் தெரியுது. கோல்டன் ஹேண்டி ஒர்க், அதாவது கையினால செய்யப்பட்ட கோல்டு மெட்டல்ல செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட் ஒர்க் மாதிரி தெரியுது. மோர் மிரக்கிள் தேன் பேர்ட், இது பெரிய அற்புதமான ஒரு விஷயமா தெரியுது. அற்புதமான ஒரு விஷயமா தெரியுது. பறவைன்றதை விட அது அற்புதமா தெரியுது. அவ்வளோ பெரிய ஆர்ட் அது இருக்குது. பிளான்டட் ஆன் த ஸ்டார்லிட் கோல்டன் பூ, அது அழகான ஒரு மரக்கிளை. அதாவது எது அப்படின்னு சொன்னா ஒரு அழகான ஒரு மரக்கிளை, தங்கத்தால் வேயப்பட்ட ஒரு விஷயம் அது. ஓகே, அதுல ஒரு ஆர்ட் இருக்கு. அதுல அந்த மரக்கிளையில ஒரு பறவை உட்கார்ந்துருக்க மாதிரி கோல்டன் பேர்டா அத ஸ்கல்ப்சர் அந்த இது பண்ணிருக்காங்க, செதுக்கி வச்சிருக்காங்க. அததான் கோல்டன் பேர்டா அவர் சொல்றாரு. இட்ஸ் பிளான்டட் ஆன் த ஸ்டார்லிட் கோல்டன் பூ. அப்போ அந்த மரம் ஸ்டார்லிட்டா இருக்கு. அது அதோட வெளிச்சம் அந்த மூன்லிட்டோ ஸ்டார்லிட்டாவோ அந்த மரத்தோட வெளிச்சம் இருக்கு. அதுல அந்த பறவை உட்கார்ந்துருக்கு. அந்த கோல்டன் பூ, மரமும் கோல்டனா இருக்கு, பறவையும் கோல்டனா இருக்கான். கேன் லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் க்ரோ, இதுவும் என்ன பண்ணுதா, ஹேட்ஸ்ல இருக்க காக்ஸ் மாதிரி, அதாவது அண்டர் வேர்ல்டுல இருக்கிற பறவைகள் மாதிரி இதுவும் பாடும், இதுவும் க்ரோ பண்ணும், சத்தம் போடும். ஆர் பை த மூன் எம்பிட்டர்ட் ஸ்கான் அலவுட் இன் க்ளோரி ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டல், ஆனாலும் இல்லைன்னா அது சத்தமா அது என்ன பண்ணும், இந்த கோல்டன் போல உட்காந்து அதுவும் பாடும். ஆர் பை த மூன் எம்பிட்டர்ட், இந்த உலகத்துல இருக்க இந்த மூன் இருக்கு இல்லையா, அதனால அது வெறுப்படைஞ்சு சத்தமா கத்தவும் செய்யும். இன் க்ளோரி ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டல் காமன் பேர்ட் ஆர் பெட்டல் அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மயர் ஆர் பிளட். இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப குளோரிஃபைடான ஒரு பேர்ட். ஓகே, இது ஆர்டினரி பேர்ட் கிடையாது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டல். தங்கம் அப்படியே அதோட இது எப்பவுமே மதிப்பு குறையவே குறையாது. எப்பவுமே அது வேல்யூபிளான ஒரு மெட்டல். அப்போ ஒரு சேஞ்ச்லெஸ் மெட்டல்ல ஆன ஒரு பறவை இது. இட் இஸ் மோர் தென் காமன் பேர்ட் ஆர் பெட்டல். ஒரு சாதாரண பறவை அழிஞ்சிரும். ஒரு பெட்டல், ஒரு பூவுல இருக்க எதழ் என்ன போயிரும், சாயந்தரமே வாடி போயிரும். அப்படி கிடையாது, இந்த பேர்ட் அழியாதது. ஏன்னா சாதாரண பேர்ட் அழியக்கூடியது, அதுக்கு உயிர் இருக்கு. ஆனா இதுக்கு உயிர் இல்ல. இது ஆர்ட்ல, அதாவது கலையினால் செய்யப்பட்ட ஒரு பறவை. தங்கத்தால் வேயப்பட்ட ஒரு கிளையில இருக்கக்கூடிய தங்கத்தால் ஆன பறவை இது. அழகா பாடும், ஆனா இதுக்கு சாவு கிடையாது. இட் இஸ் இம்மார்டல் அப்படிங்கிறார். அண்ட் ஆல் இது அது என்ன பாடும் அப்படின்னா, த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மயர் ஆர் பிளட், இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களோட இந்த பிரச்சனைகளை எல்லாம் இது பண்ணி ஸ்கான் பண்ணி தான் அதுவும் பாடும் அப்படிங்கிற. சோ அவர் பார்க்குற எல்லா இமேஜும் இந்த உலகத்துல இருக்க விஷயங்களை அற்பமா நினைக்கிற மாதிரியான இமேஜஸ் தான் பாக்குறாரு. அந்த டூம் ஆகட்டும், அடுத்து ஸ்கேரி கோஸ்ட் மாதிரி இமேஜ் ஆகட்டும், இப்ப இருக்க பேர்டா இருக்கட்டும், எல்லாமே இம்மார்டலா இருக்குது. அது எல்லாம் மார்டல் உலகத்தை பார்த்து கேலி பண்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அட் மிட் நைட் ஆன் த எம்பரர்ஸ் பேமெண்ட் ஃபிளிட் ஃபிளேம்ஸ் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ் நாட் ஸ்டீல் ஹாஸ் லிட். அடுத்ததா அவர் அந்த பைசாண்டியம்ல ஒரு பெரிய பேலஸ் பாக்குறாரு. அந்த பேலஸ்ல அந்த எம்பரரோட பேவ்மெண்ட்ல அந்த கீழே நடந்து போற இடத்துல அப்படியே ஜெகஜோதியா தீ எரியுதான். ஃபிளேம்ஸ் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ், எதுனாலும், அதாவது பிசிக்கல் ஃபிளேம் மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம பொருத்தி வச்சோ அதை உருவாக்குன தீயெல்லாம் கிடையாதான். நாட் ஸ்டீல் ஹாஸ்லெட் நாட் ஸ்டார்ம் டிஸ்டர்ப்ஸ், இதை எந்த புயலும் இந்த தீயை அணைக்கவே முடியாது. ஃபிளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃபிளேம், தீயினால் ஏற்பட்ட தீ அப்படிங்கிறார். அக்னியால் ஏற்பட்ட அக்னி இது. இது சாதாரண அக்னி கிடையாது. இதை யாராலையும் அழிக்க முடியாது. பெரிய புயல் வந்தாலும் அழியாது. வேர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் கம் அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லீவ், அதாவது அழியக்கூடிய மக்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்தா பியூரிஃபை ஆயிடுவாங்கங்கிற. கலை என்ன பண்ணுமா, மனுஷனை இம்மார்டல் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டையிங் இன் டு அ டிஸ்டன்ஸ் அண்ட் அகனி ஆஃப் ட்ரான்ஸ் அண்ட் அகனி ஆஃப் ஃபிளேம் தட் கேனாட் சிங் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த ஸ்டான்ஸால வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஃப்ளேம் வந்து அங்க ஜகஜோதியா எரிஞ்சிட்டு இருக்கான் அந்த எம்பரரோட பேவ்மெண்ட்ல, அந்த வழித்தடத்துல. அங்க வந்து நிறைய சோல்ஸ் வருமா, வந்து அந்த ஃப்ளேம்ல தானும் எரிஞ்சு பியூரிஃபை ஆயிருமா. இந்த ஃப்ளேம் வந்து தட் cannot singe a ஸ்லேவ்னா, ஸ்லீவ் சிஞ்சுனா காயப்படுத்து, பொசுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சிஞ்ச. யாரையுமே அது காயப்படுத்தாது, உடல் அளவுல அது காயப்படுத்தாதான், மனசை வந்து பியூரிஃபை பண்ணுமா அந்த ஃப்ளேம். ஓகே, அதாவது டையிங் இன்டு டான்ஸ், அதாவது அங்க வரக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டியோட வரக்கூடிய சோல்ஸ், மனுஷன் வந்து இறந்து போற நிலையில அவனோட சோல் வந்து இந்த இடத்துல வந்து பியூரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இட் இஸ் டையிங் இன்டு அ டான்ஸ், அந்த டான்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடி அந்த ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் அகனி, ஒரு கவலை மறந்து என்ன போயிரும் அப்படின்னா டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிருமா. அதெல்லாம் மறந்து அது வந்து ஒரு ஒரு தூய ஒரு மாதிரி சுத்தமான நிலைக்கு போயிரும். அந்த சோல்ஸ் எல்லாம் இங்க வந்து பியூரிஃபை ஆகும், அந்த ஃப்ளேம்ல கலந்து பியூரிஃபை ஆகும். அங்க வந்து அந்த சோல் டான்ஸ் ஆடுச்சுன்னா இட் பியூரிஃபைஸ் ஆஃப் ஆல் அதர் இஷ்யூஸ்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த உலக பிரச்சனைகள்ல இருந்து தன்னை விடுவித்து கொள்ளும், அந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் இங்க வருது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ திரும்பவும் இந்த ஆர்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த ஆர்ட்டோட அந்த அருமை என்ன பண்ணுமா, அந்த ஆர்கிடெக்சரும் ஆர்ட்டும் என்ன பண்ணுமா, ஒரு மனுஷனோட சோலை பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Astraddle on the dolphin's mire and blood, spirit after spirit, the smithies break the flood, the golden smithies of the emperor, marbles of the dancing floor, break bitter furies of complexity, those images that yet fresh images beget, that dolphin torn, that gong tormented sea. இதான் actually final stanza of the poem. Yes. அஸ்ட்ரடல் ஆன் த டால்ஃபின்ஸ் மயர் அண்ட் பிளட், அதாவது அடுத்ததான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதான், அஸ்ட்ரடல் பண்ணலாம். அஸ்ட்ரடல் அப்படின்னு சொன்னா காலை ரெண்டு பக்கம் போட்டு டிராவல் பண்ணோம். இப்போ பைக்ல எல்லாம் உட்காந்து ரெண்டு பக்கம் காலை போட்டு டிராவல் பண்றோம் இல்லையா, அதுதான் அஸ்ட்ரடல்ன்றாங்க. எது மேல டிராவல் பண்ணதா அந்த சொல்ல, டால்ஃபின் மேலயும். ஒரு சி, அந்த சி வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு கேயாஸான ஒரு சி, அதாவது இந்த உலக வாழ்க்கை மேல அப்படியே அந்த சோல்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி போகுதான். ஸ்பிரிட் ஆஃப்டர் ஸ்பிரிட், ஒவ்வொரு ஆன்மாக்களும் அப்படியே டிராவல் பண்ணி அந்த குழப்பமான அந்த வாழ்க்கை சூழல்ல இருந்து வெளியேறுதான். The smithies break the flood, the golden smithies of the emperor. Smithiesன்றது the ஆசாரிகள் மாதிரி, smithies கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித்னா சொல்றாங்க அது மாதிரி. ஸோ அவங்கதான் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளட்டை வந்து எப்படி அவங்க பிரேக் பண்ணி போறாங்கன்னு வரைஞ்சு வச்சிருக்காங்களாம். த கோல்டன் ஸ்மித்திஸ் ஆஃப் த எம்பரர், அந்த எம்பரர்னு அவர் சொல்றது அந்த டிவைன் எம்பரர், காடோட அந்த காடோட கிரியேஷன் தான் அந்த கோல்டன் ஸ்மித்ஸ் எல்லாமே. அவங்கதான் பெரிய பெரிய அந்த நிறைய விஷயங்கள் வந்து அந்த பைசாண்டியம்ல உருவாக்கி வச்சிருக்காங்களாம். அற்புதமான அழகான கலைகள் உருவாக்கி இருக்காங்களாம். மார்பிள்ஸ் ஆஃப் த டான்சிங் ஃப்ளோர், பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. அவங்க வந்து அந்த மார்பிள் ஃப்ளோர்ல டான்சிங், அந்த ஃப்ளோர் வந்து முதல் சொன்னார் இல்லையா, அப்படியே ஃபிளேம்ஸோட இருக்கு, அது ஒரு டான்சிங் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது வந்து என்ன பண்ணுதான், இந்த ஃபியூரிஸ் எல்லாம் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி, இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுற அந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எல்லாம் உடைச்சு மனுஷன் என்ன பண்ணதான், பியூரிஃபை பண்ணதான். தோஸ் இமேஜஸ் தட் yet fresh images beget. ஓகே, ஸோ இந்த ஃப்ரெஷ் இமேஜஸோட தட் டால்ஃபின் டான், தட் காங் டார்மெண்டட் சி, அந்த காங் டார்மெண்டட் சீனா இந்த உலக வாழ்க்கையை தான் சி மாதிரி அவர் சிம்பலைஸ் பண்றாரு. இட் இஸ் காங் டார்மெண்டட், ரொம்ப பிரச்சனைக்குரிய இந்த உலக வாழ்க்கையில இருந்து அந்த டால்ஃபின் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகுதான். அதாவது அவங்க என்ன பண்றாங்களாம், அந்த அந்த நல்ல கலைன்ற அற்புதமான விஷயங்கள் மூலமாகவும் தங்களோட லைஃபை பியூரிஃபை பண்ணிட்டு இம்மார்டாலிட்டி நோக்கி போற மாதிரி அந்த ஃபைனல் ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்குறோம். மனுஷன் வந்து என்ன பண்றான், அந்த ஸ்பிரிச்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ஒரு நிலையை தான் சொல்றாரு இந்த இடத்துல.
இந்த உலக வாழ்க்கையில இருந்து இந்த டிவைன் கிரியேஷன்ஸ் மூலமா இந்த ஃப்ரெஷ் இமேஜஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்களா, இவங்க சொன்னார்ல கோல்டன் ஸ்மித்திஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் கிரியேஷன்ஸ், ஆர்ட், ஆர்டிஸ்டிக் திங்ஸ், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் வந்து அற்புதமான விஷயங்கள். கடவுள் நமக்கு கொடுத்த இம்மார்டாலிட்டியை நம்ம உருவாக்குற விஷயங்கள். அது மூலமா தான் என்ன பண்ண முடியுமா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய காங் டார்மெண்டட் சி அப்படின்னா பிரச்சனைக்குரிய இந்த உலக வாழ்க்கைய நம்ம கடக்கிறதுக்கு இது எல்லாம் தான் இந்த ஆர்கிடெக்சர், ஆர்ட், இது மாதிரி விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போமோட ஃபைனல் ஸ்டன்ஸா அமைஞ்சிருக்கு. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு போம் தான். வி ஹாவ் இன்டர்பிரட்டட். நான் வந்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு இன்டர்பிரட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹோப் யூ லைக்ட் இட். தேங்க்யூ அண்ட் watch for more. Subscribe and like and subscribe for more such videos. Thank you.